சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அர்ஜுன் தாஸ் பயங்கரம் பண்ணிட்டாரு. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் எல்லாமே, குறைய சொல்ல முடியாது. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எந்த லேகும் இல்லை ப்ரோ, பர்ஃபெக்டாக இருக்கு ப்ரோ. காலேஜ் தான் ப்ரோ கான்செப்டே. காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு, அதனால அப்படியே காலேஜுக்குள்ளே ஃபைட் ப்ரோ. இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு, கன்ஃபார்மாக ஹிட்டு ப்ரோ. சாங்ஸ்லாம் பக்கா ப்ரோ, குறைய சொல்ல முடியாது படத்தில். எதுவுமே லேகே இல்லை ப்ரோ, படத்தில் லேகே இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்னால் இதான் ப்ரோ, கரெக்டாக ஃபைட்டில் வந்து முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே மாறுற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்கும் நல்லா, அவர் நல்லா நடிச்சிருந்தார். காளிதாஸ் அவரும் நல்லா வச்சுருந்தார். லேகுன்னு சொல்கிறதுக்கு அது எதுவும் இல்லை. இது அவங்க சின்ன வயசில் வந்து அதான் ஒரே இதுவில் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அது ஒரு இஷ்யூ ஆகிடும். அதுதான் பெரியவங்களாகி இவங்க 2 பேரும் சண்டை வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பைக்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க. சாங்ஸு மியூசிக் நல்லா இருக்குது. அதுவும் பிஜிஎம் பக்கவாக இருக்குது. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஆக்டிங் பற்றியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, என்ஜாய் பண்ணலாம், பாருங்கள். இல்லை லேகெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது. அர்ஜுன் தாஸும் சரி காளிதாஸ் சரி 2 பேரும் ஈக்குவலாக தான் நடிச்சிருக்காங்க. சாங்ஸும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சரி, எஸ்எஃப்எக்ஸ் சரி, கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இந்த A24 ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கிற மூவியும் நம்ம ஊர் மூவியும் மிக்சிங் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்குது. நல்லா படம் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இது ஈகோ கிளாஷ் அது மாதிரி தான் ஸ்டோரி. இல்லை லேக் மாதிரி எதுவும் தெரில, அது அவங்களோட ஏற்றுக்கிறத பொறுத்து தானே இருக்குது. லேகோ சரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் மாறும்ல, அது மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் எடுத்திருக்காரு ப்ரோ. இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம பார்க்குறது தானே மூவி, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மூவி பிடிக்கும்ல, அது மாதிரி தானே இருக்குது கண்டென்ட்டு. இப்போ எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சில படத்துக்கு பிடிக்கலன்னா அது நம்மளோட இது இல்லை. அவருக்கு பிடிச்சிருக்கே எடுத்திருக்காருல்ல, ஓகே அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லா தான் ப்ரோ இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. புரியல, ஸ்டோரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி படம். அது எலெக்ஷன் பற்றியும் பேசுகிறாங்க, அதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஈகோ அந்த மாதிரி பேசுகிறாங்க. நல்லா இருந்துச்சு. லேகுன்னெலாம் இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சுண்ணா. சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து சிங்கிள் டேக்கில் ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சூப்பராக பார்க்குறதே கொஞ்சம் நல்லா அழகாக. அப்படிலாம் தெரியல, நான் எனக்கு அந்த ஃப்ளாப்புலாம் இல்லை. எனக்கு அந்த எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும், அவரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்தேன், பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. படம் சூப்பராக பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் கூட. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோனியும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அல்டிமேட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் படம் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது.